கம்பு வச்சு இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாமா? 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். நல்லா 3-4 டைம் நல்லா கழுவி எடுத்துட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 6 மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைச்சா மட்டும் சாஃப்டாக இட்லி வருது. நாங்கள் மிக்சியில் அரைச்சோன்னா இட்லி கல் மாதிரி வருதுன்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மாவு மிக்சியில் போட்டு அரைக்கும் போது மாவு சூடாகாமல் பார்த்துக்கணும். உங்கள் மிக்சியில் மாவு சூடாகுதுன்னா நீங்கள் ஐஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப ஓவர் ஸ்பீடில் வச்சு மாவு அரைக்கக்கூடாது. அந்த ஸ்பீடு 1, 2 இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சு தான் அரைக்கணும். நல்லா உப்பு போட்டு கையால் நல்லா தண்ணி ஊற்றி மாவை கரைச்சி வச்சுருங்க. காலையில் நல்லா பொங்கி வரும். இந்த மாதிரி மாவு வந்தாலே இட்லி நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இந்த 2 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள். இட்லி தோசை ரெண்டுமே ரொம்ப சாஃப்டாக சுட்டெடுக்கலாம். ஸோ கம்பு மாவு பார்த்தீங்களா, சூப்பராக இட்லி சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.